வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்படியே அங்க அரசி எல்லாருமே இருக்காங்க. கோமதி வீட துடைக்கிறாங்க. "ஏய் தள்ளுங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு வீடு துடைச்சிட்டே இருக்காங்க. அங்கருந்து பாண்டியன் வராரு. வரும்போதே காஃபி எல்லாமே போண்டா எல்லாமே வாங்கிட்டு வராரு. "அரசி நீ போயிட்டு 3 டம்ளர் எடுத்துட்டு வா போம்மா" அப்படின்னு சொல்றாரு. போயிட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. "பாத்தியா கம 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 கமன்னு வாசனையா இருக்கு. சூப்பரா இருக்கு இந்த காஃபி. இப்பலாம் ரோட்ல எங்க பார்த்தாலும் காஃபி, போண்டா எல்லாமே விக்கிறாங்க. காசு இருந்தா வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. காஃபிய குடிக்கிறாரு. "அரசி எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்ல. "அத்தை நீங்க என்னத்த பார்த்துட்ருக்கீங்க? இந்தாங்க இந்த போண்டாவ எடுத்துக்கங்க" அப்படின்னு குடுக்குறாரு. ஐய்யய்யோ! இப்ப தானே வடை சாப்பிட்டு முடிச்சேன். இன்னொரு வாட்டி போண்டாவா? அப்ப நான் என்ன ஆவேன்னு தெரியலையே! நான் என்ன இவ்ளோ சாப்பிட முடியுமா என்ன? மாப்பிள கிட்ட சொல்லக்கூட முடியாது. "சரி கொடுங்க மாப்பிள" அப்படின்னு வாங்கி அந்த போண்டாவ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "ஐயோ கடவுளே! எதுக்காக இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமா நின்னுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அத்தை, இப்பல்லாம் எல்லாம் எல்லா இடத்துலயும் வாங்கி சாப்பிடலாம். காஃபி, போண்டா, டீ எல்லாமே வெளிய சாப்பிட்டுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ரோடுக்கு ரோடு நெறைய கடை இருக்கு அப்படின்னு கோமதிய பார்த்து அப்படியே நக்கலா சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன். எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. "ஆமாப்பா நல்லா இருக்குப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி ரொம்ப வருத்தமா உள்ள போறாங்க. போயிட்டு அப்படியே சமையல் ரூம்ல நின்னுட்டு இருக்காங்க. பின்னாடியே கதிர் போறாரு. "அம்மா என்னம்மா நீ ரொம்ப வருத்தமா இருக்கியா? எதுக்கும்மா இப்படி இருக்க? விடும்மா. அவர் சாப்பிடலன்னா என்ன? அவர் சாப்பாடையும் சேர்த்து நான் சாப்பிட்றேன். நீ கவலைப்படாதம்மா" அப்படின்னு கதிர் சொல்றாரு. "இல்லடா, நான் எதுக்காகடா அவர நினச்சு கவலைப்பட போறேன். எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமா பேசுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "அம்மா அழாதம்மா, விடும்மா. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. "இல்லடா, அவர் எப்படி நடந்துக்கிறாரு நீயே பார்க்குறல்ல. 30 வருஷமா இப்படிலாம் இருந்திருக்காரா சொல்லு? எவ்வளவோ வந்திருக்கு. அப்ப கூட இந்த மாதிரி சாப்பாட்டெல்லாம் அவரு கோவம் காட்டுனதே கிடையாது தெரியுமா? இப்ப என்னன்னா, பரவால்ல முன்னாடியாவது ஏதோ பேசல. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். இப்ப சாப்பிட மாட்டேன்றாரு. காஃபி குடிக்க மாட்டேன்றாரு. டேய் அவரு எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு. இந்த பிரச்சனை ஈஸியா சரியாயிடும்னு நெனச்சு நான் கோயிலுக்கு போனேன். ஆனா, இது அத விட அதிகமான பிரச்சனை தான்டா வந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. "அம்மா அழாத! நான் தான் இருக்கேன்ல" அப்படின்னு கதிர் அப்படியே கோமதிக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. அப்பத்தா எப்பவும் போல வீட்ல இருக்காங்க. பாண்டியன் கடைக்கு போறாரு. கடையில போயிட்டு கடையில வியாபாரம் எல்லாமே பார்த்துட்டே இருக்காரு. அங்கேருந்து பழனி வராரு. "என்ன நீங்க வந்து வியாபாரம் பார்த்துட்ருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. "என்ன பண்ண முடியும்? 2 பேர் தான் இருக்கோம். நான், சரவணன் 2 பேர் தான் இருக்கோம். அவனுக்கும் அங்க வேலை பார்த்துட்ருக்கான். அதனால நானும் செஞ்சு தானே ஆகணும்" அப்படின்னு செஞ்சுட்ருக்காரு. "ஐய்யய்யோ! நான் பண்றேன். நீங்க தள்ளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பழனி போயிட்டு எல்லா பொருளும் குடுக்குறாரு. வரவங்க கேட்குறாங்க. "ஆமா, இந்த கடையிலேருந்து சண்டை போட்டுட்டு போய் வேற கடை தானே வச்சீங்க. இங்க இருக்கீங்க" அப்படின்னு பழனிக்கிட்ட கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சண்டை போட்டா இங்க வருவேனா? நாங்க எல்லாருமே எப்பவுமே ஒண்ணு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிட்டுருக்காரு. மச்சான் எனக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் வேணும். நான் அப்புறமா தரேன்." பரவாயில்ல எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் எடுத்துட்டுருக்காரு. சரவணன் சொல்றாரு அவங்க அப்பாகிட்ட, "அப்பா கோயில்ல நெறைய அந்த பொருளெல்லாம் கேட்டிருக்காங்க. கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு வரணும்ப்பா" அப்படின்னு சொல்றாரு. "சரி கோவில் தானே அப்புறம் பண்ணிக்கலாம் விடு" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "இல்லப்பா அத பாருங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு இந்த மளிகை பொருள் எல்லாமே நம்ம டெலிவரி பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்றாரு சரவணன். "மாமா நீங்க எவ்வளோ நேரம் இங்க கடையில இருப்பீங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அங்க சுகன்யா தனியா இருக்கா. நான் போயிடுவேன்" அப்படின்னு சொல்றாரு. மாமா ஒரு 1/2 மணி நேரம் இருங்க அப்பாவுக்கு துணையா. வியாபாரம் பார்த்துட்ருங்க. அதுக்குள்ள நான் போயிட்டு இந்த டெலிவரி ஆர்டர குடுத்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போறாரு. "சரி நீ போயிட்டு வா. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பழனியும், பாண்டியும் 2 பேருமே கடையில இருக்காங்க. எப்பவும் போல சரவணன் போறாரு. "அப்பா எப்படியாவது அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிட்டோம். அஞ்சலிய போய் பார்க்கணும். அப்பதான் நமக்கு திருப்தியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கோயில்ல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போறாரு. கொண்டு போய் கோயில்ல பொருள குடுத்துட்டு அஞ்சலிய பார்க்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அரசி ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது பின்னாடியே குமார் ஓடி வராரு. "அரசி, அரசி நில்லு அரசி, நில்லு அரசி" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு என் பின்னாடியே ஓடி வர?" அப்படின்னு அரசி கேட்குறாங்க. "ஐயோ! அரசி ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் நான் வந்தேன். இந்தா புடி. இத எடுத்துட்டு போய் நீ அப்பத்தா கிட்ட குடு" அப்படின்னு சொல்றாரு. "அப்பத்தா கிட்ட குடுக்கணுமா? என்னது இது?" அப்படின்னு கேட்குறாங்க. அரசி இதில டேப்லெட் இருக்கு. நீ கொண்டு போய் குடு. இது சுகர் டேப்லெட். இன்னைக்கு இது காலி ஆயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு குமார் குடுக்குறாரு. ஐய்யய்யோ! ஏன் நாங்க இல்லையா? எங்க அப்பத்தாவ நாங்க பார்த்துப்போம். காலி ஆயிட்டா நாங்க வாங்கி தருவோம். வேலைய பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்றாங்க. அரசி எப்போ எந்த டேப்லெட் காலி ஆகும்னு எனக்கு தான் தெரியும். இன்னைக்கு இந்த டேப்லெட் காலி ஆயிடும். அதுக்கப்புறம் அப்பத்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் சொல்றத கேளு. சரியா? இத கொண்டு போய் குடு ப்ளீஸ். எனக்காக ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணு.
உனக்கு மட்டும்தான் அவங்க அப்பத்தாவா? எனக்கும் தானே அப்பத்தா, எனக்கும் பாசம் இருக்காதா? அவங்க இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தாங்க. ஏன் அரசி இப்படி இருக்க? நான் உன்னை ஏதாவது பண்ணேனா? ஒன்றும் இல்லைல்ல, இந்த டேப்லெட்டை தானே கொண்டு போய் கொடுக்க சொல்கிறேன். அதை கூட செய்ய மாட்டேன்னு சொல்கிறேன். ஏன் அரசி இப்படி இருக்க? என் மேலே உனக்கு என்ன அவ்வளோ கோவம்? இப்போலாம் நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறது இல்லைல்ல, என்னோட தப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட நான் நல்லபடியாக தானே நடந்துக்கிறேன். நீ எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்க? என்னை எப்போவுமே நீ கெட்டவனாகவே பார்க்குற. நான் கெட்டவன் இல்லை அரசி, என்னை புரிஞ்சுக்கோ சரியா? அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அப்படின்னு நல்லவன் மாதிரியே நடிக்காத. நீ என்ன மாதிரி ஆள்னு எனக்கு தெரியாதா? அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இங்கே பாரு அரசி, நீ என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கோ. உனக்கு எப்போ என்ன நல்லதாக தோணுதோ அப்பயே நீ நினச்சிக்கோ. இந்த டேப்லெட்டை மட்டும் நீ அப்பத்தா கிட்ட கொடுத்துரு போதும் சரியா? நான் போயிட்டு வரேன் அப்படின்னு குமார் போகிறாரு. அப்படியே குமாரை திரும்பி பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க அரசி. ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான். இவனோட கெட்ட புத்திலாம் உண்மையிலேயே மாறிடுச்சா இல்லை மாறாமல் இருக்கா? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வேளை அவனுக்கு அந்த புத்தியெல்லாம் மாறிட்டா நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு அரசி சிரிச்சிட்டே போகிறாங்க. குமார் திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு அரசி அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவரும் அப்படியே சிரிச்சிட்டே போகிறாரு. அரசி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடக்க கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே, சீக்கிரமாக என்ன அரசியோடு சேர்த்து வச்சிரு அப்படின்னு குமார் அப்படியே வேண்டிக்கிட்டே போகிறாரு. இங்கே பாரடி, நீ நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மீனாக போகிறாங்க. தங்கமயில் எப்பவும் போல் அம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ரோட்டில் போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது சரவணன் அங்கேருந்து அப்படியே அஞ்சலியை கூப்பிட்டு பைக்கில் போகிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு? 2 பேரும் இவ்வளோ நெருக்கமாக உட்காந்துட்டு போகிறாங்க. ஒன்றுமே புரியலையே. அப்போது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோன்ற எண்ணம் மாமாவுக்கு இருக்குது. அதனால தானே இவங்க 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. என்னை பார்த்தாலே அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டுருக்காரு. சரி, எப்படியாவது போட்டோம். இனிமேல் அவர் நமக்கு வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். எதுக்காக நம்ம அவரை பற்றி கவலைப்படணும்? இனிமேல் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அமைதியாக ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ அந்த பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா ஏதாவது உனக்கு பிரச்சனையா? நீ ஏம்மா இப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, இதில் என்ன இருக்குது? நானும் உனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. போயிட்டு தங்கமயில் வேலையெல்லாம் பார்க்குறாங்க. வேலை செய்யும் போதே அப்படியே யோசிக்கிறாங்க, மாமா எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காரு? அந்த அஞ்சலியே எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரு. சரி, அவரோட வாழ்க்கையை அவர் வாழட்டும். அவரே வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் அவரை பற்றி நம்ம எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கோம்? நாம் நினைக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட நம்ம மைண்ட் அதையே நினச்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வேலை பார்த்துட்ருக்காங்க. சரவணன் போகிறாரு. அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அஞ்சலி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் சரவணா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ அங்கேயே இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு அஞ்சலியை பார்க்குறாரு. அஞ்சலி அப்படியே வந்துட்டு வா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்ருக்காங்க. என்ன சரவணா ஒரு மாதிரி இருக்க? என்ன நீயே ஃபோன் பண்ணி நான் எங்கே இருக்கேன்னு கேட்குறேன், ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. ஆமாம் அஞ்சலி, எனக்கு ரொம்ப பிரச்சனை தான் தெரியுமா. வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சண்டை தெரியுமா. 2 பேருமே பேசிக்கவே இல்லை அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரவணா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், நீ எதுக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இப்படி பேசுகிற அஞ்சலி? இங்கே பாரு, அம்மா அப்பா 2 பேருமே சாதா சின்ன சண்டையாக இருந்தது, இப்போ அது ரொம்ப பெருசாகிடுச்சு தெரியுமா. அப்பா வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீ உங்கள் அப்பா கிட்டே பேசிப்பார், எதுவாக இருந்தாலும் பேசினா சரியாயிடும் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்டே யாருமே பேச முடியாது, பேசினா நீ பேசாத அமைதியாயிரு, எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லுவார் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்ன சரவணா இப்படி சொல்கிற? உன்னோட நிலைமை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒன்று உங்கள் ஒய்ஃப் ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க, இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பா பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அஞ்சலி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, என்னோடய கஷ்டத்தெல்லாம் சொல்கிறதுக்கு நீ இருக்க, அதனால தான் இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன், இல்லைனா இன்னும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், எப்போவுமே நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி சரவணா, இதை அப்படியே விட்டுரு, அம்மா அப்பா பிரச்சனை எல்லாத்தையுமே ஈஸியாக சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை அஞ்சலி, எங்கள் அப்பா எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாரு, அந்த பணத்தையும் திருப்பி கேட்குறாரு தெரியுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறார். அது எப்படி பசங்களுக்கு கொடுத்த பணத்தை அப்பா எப்படி கேட்பாரு அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கேட்குறாரே, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. 2 பேருமே அந்த பணத்தை கொண்டு போய் பிஸ்னஸில் போட்டுட்டாங்க, அதனால் இப்போதைக்கு 10 லட்ச ரூபா அவங்களால ரெடி பண்ணவே முடியாது. எங்கள் அப்பா 2 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. ஏண்டா
உங்க அம்மாக்காக நீங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கல்ல. ஒரு அப்பாவா நான் எந்த கடமையும் செய்யலன்னு சொல்றீங்க. அப்ப நான் குடுத்த பணத்த திருப்பி குடுங்க அப்படின்னு அப்பா கேட்குறாரு. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. எதுக்காக நீங்க பெத்த புள்ளைங்கிட்ட பணத்த திருப்பி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எவ்வளவோ பேசிட்டாங்க. ஆனா, அப்பா நீ வாய மூடு நீ பேசாத. நான் என்ன பண்ணணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தெரியுமா? தம்பிங்க 2 பேருமே பாவம் தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்ல கரெக்டான டைமுக்கு பணம் குடுக்கல. அப்பா என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வரும். அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "இங்க பாரு சரவணா, எல்லா பிரச்சனையும் சரியாகும். சரியா? நீ அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. சரியா? சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அஞ்சலி அங்கேருந்து கிளம்புறாங்க. சரவணனும் சரி எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவரும் கிளம்புறாரு. பாண்டியன் கடைக்கு வராரு. வந்துட்டு அப்படியே கோவமா இருக்காரு. எதுவுமே பேசவே இல்ல. சரவணன் கேட்குறாரு, "அப்பா இங்க டெலிவரி குடுக்கணும், அங்க டெலிவரி குடுக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. "சரி நீ போய் குடுத்துட்டு வா போ" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா என்னப்பா அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாதீங்கப்பா, விடுங்கப்பா" அப்படின்னு சரவணன் சொல்றாரு. "இங்க பாருடா, நான் வருத்தம்லாம் படல. நான் எதுவுமே படல. நான் என் வேலைய தான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா தம்பிங்க 2 பேருமே பாவம்ப்பா. அவங்ககிட்ட போய் ரூ. 10,00,000 பணம் கேட்டிருக்கீங்க. அவங்க என்னப்பா பண்ணுவாங்க? அவங்க அந்த பணத்த எடுத்து பிசினஸ்ல போட்டாங்க. இப்ப எப்படி அந்த பணத்த அவங்களால திருப்பி குடுக்க முடியும்?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "குடுக்கட்டும்டா, குடுக்கட்டும். அப்பதான் அவனுங்க 2 பேருக்கும் திமிரு அடங்கும்." 2 பேரும் சேர்ந்து, "ஒரு அப்பாவா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு" எவ்வளோ திமிரா கேட்டானுங்க. இப்போ இப்போ தெரியும்ல அப்படின்னு பாண்டியன் அப்படியே கோவமா சரவணன் கிட்ட கத்துறாரு. கோமதி வீட்ல ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அவங்க அம்மா 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னம்மா இது? நான் ஒண்ணு நெனச்சா அது ஒண்ணு போய் நடந்துடுச்சு. நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வாழணும், ஒண்ணா இருக்கணும், பேசணும் அப்படின்னு நெனச்சு தான் நீ காணாம போயிட்டன்னு நான் சொன்னேன். கடைசியில புள்ளைங்க கிட்ட 10 லட்சம் ரூவா பணத்த கேட்டிருக்காரே! பாவம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு அப்பத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. "ஆமாம்மா, இவன் எடுத்து பிசினஸ்ல போட்டான். அவன் என்ன பண்ணான்னு தெரியல. அவ்ளோ பணத்த 2 பேரும் சேர்ந்து 2 மாசத்துல எப்படிம்மா ரெடி பண்ணுவானுங்க? இவரு ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல. இவருக்கு கோவத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு மாத்தி அவனுங்க மேல காட்டுறாரு" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "அது மட்டும் இல்ல. அவங்கலாம் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு அவன் கேட்டதுனால தான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நான் பண்ணல. 10 லட்சம் பணம் குடுத்தல அத திருப்பி குடு" அப்படின்னு சொல்லிட்டு "மாப்பிள்ளைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சும்மா" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்றாங்க. "எனக்கும் தெரியுது. இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப வருத்தப்படுறாங்க. "சரிம்மா எனக்கு வேலை இருக்கு. நான் போயிட்டு சமையல் ரூம்ல வேலை பார்க்குறேன். இதையே யோசிச்சுட்டு இருந்தா எனக்கு ஒரு வழி ஆயிடும். அப்புறம் தலைவலிலாம் வந்தா என்னால தாங்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதி அப்படியே போறாங்க. அப்பத்தா ரொம்ப வருத்தப்படுறாங்க. "கடவுளே இந்த பிரச்சனைலாம் சரியாகணும். மாப்பிள்ளை எப்படியாவது மனசு வச்சு இந்த பணத்த கேட்காம இருந்தா நல்லா இருக்கும். பாவம் 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? ரூ. 10,00,000ன்றது பெரிய பணம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப வருத்தமா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க.